الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. படித்து விட்டீர்களா? இம்மாதத்துக்கான உண்மை உதயம் சஞ்சிகை வெளிவந்து விட்டது. இன்று சந்தாதாரராகி உங்களுடைய சஞ்சிகையை பெற்றுக்கொள்ளுங்கள். قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. ஆண்டு கலம்பிலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஜமியத்து ஷபாப் அதுவும் இந்த நாட்டிலே தௌஹீத் பிரச்சாரத்தை முடுக்கிவிட வேண்டும், சமூக பணியோடு சேர்த்து இந்த நாட்டிலே தௌஹீத் பிரச்சாரத்திலே ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதான். அவர்களும் அவர்களால் முடிந்த பணிகளை இந்த நாட்டிலே செய்திருக்கின்றார்கள். அவரிடத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட துவாத்துகள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 25 தாயிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் அகில இலங்கை ரீதியாக பரவலாக எல்லா இடங்களிலும் இந்த பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படி ஐஐஆர்ஓ, ஜமியத்து ஷபாப் போன்ற நிறுவனங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தாலும் கூட அவருடைய வாய்ப்பை இந்த தௌஹீத் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தி நல்லொரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டிலே தௌஹீத் பிரச்சாரத்தின் எழுச்சிக்காக பங்களிப்பு வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நாம் நன்றியோடு இந்த இடத்திலே நினைவுகூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே வேளையில் இலங்கையின் பல பகுதியிலும் தௌஹீதை மையமாக வைத்து பல ஜம்யாக்கள் ஆரம்பிக்கப்பட்டன. பாலமுனையை பொறுத்தவரையில் ஜமியத்து சஹ்வா அல் இஸ்லாமியா என்ற இயக்கம், அக்கரைப்பட்டை பொறுத்தவரையில் ஜமியத்து தாவத் இஸ்லாமியா என்ற இயக்கம், ஓட்டமாடியை பொறுத்தவரையில் ஜமியத்து தாவத் இஸ்லாமியா என்ற இயக்கம், வெலிகமையை பொறுத்தவரையில் ஜமியத்து இஹ்சான் அல் ஹைரியா போன்ற இயக்கங்கள் இந்த தௌஹீத் பிரச்சாரத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டன. இவைகளெல்லாம் இன்று தங்களால் முடிந்த மட்டும் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நானுக்கத்திலே ஞாபகமூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இவர்கள் அனைவரும் ஒத்துழைத்ததனால் தான் இந்த நாட்டிலே இவ்வளவு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது என்பதை நாம் நினைவுகூறுவதை எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே குறுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் இந்த இயக்கங்களோடு ஏதோ ஒரு வகையிலே தொடர்பட்டிருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது இயக்கங்களை பொறுத்த வரையிலே. மறுபுறம் இந்த நாட்டிலே தௌஹீத் பேசுவதற்காக வேண்டி மதரசாக்கள் இருக்கவில்லை. இந்த நாட்டிலே தௌஹீத் பேசுவதற்காக மதரசாக்கள் இருக்கவில்லை. 1983ஆம் ஆண்டு சட்டபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட மாஹத் தாரு தௌஹீத் இதுதான் இந்த நாட்டிலே முதலாவதாக தௌஹீதை கற்பிப்பதற்காக வேண்டி தௌஹீதை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது மதரசா. அந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு சில காலங்கள் செல்ல வேறு சில மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அதுக்கு முன்னால் ஒன்றை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும். மஹரகமையிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த மஹரகமை குல்லியத்துல் கஃபூரியா, அல் குல்லியத்துல் கஃபூரியா என்ற மஹரகமை அரபிக் கல்லூரி உண்மையிலேயே தௌஹீதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி அல்ல. இதிலே எந்த குறையும் கிடையாது. அதை ஆரம்பித்தவர்கள் முழுக்க பிதஅத்திலே ஊறி போனவர்கள் என்றாலும் அதனுடைய அதிபராக இருந்த உமர் ஹசரத் அவர்கள் தௌஹீதின் கருத்தினால் கவரப்பட்டு அவர்களால் முடிந்த மட்டும் அந்த காலத்திலே தனிமையிலே போராடி இருக்கின்றார்கள். ஆனால் அது வெற்றியளிக்கவில்லை. என்றாலும் காலப்போக்கிலே அந்த கல்லூரியின் அதிபராக நியமிக்கப்பட்ட எமது மதிப்புக்குரிய சகோதரர் முஹம்மது முபாரக் மதனி அவர்கள், ஜமியத்துல் உலமாவின் முன்னாள் தலைவராக இருந்த அஹமது முபாரக் அவர்கள் மதீனா பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்று வந்த போது அந்த கல்லூரியின் பொறுப்பை தன் கைவசம் எடுக்கின்றார்கள்.
அதன் அதிபராக நியமிக்கப்படுகின்றார்கள். அன்று முதல் இன்று வரையில் போராடி போராடி அந்த மதரசாவையும் இன்று தௌஹீத் பேசக்கூடிய ஒரு மதரசாவாக மாற்றியிருக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதே போன்று பாலமுனையிலே 1991 ஆண்டு மஹது சஹ்வா அல் இஸ்லாமியா என்ற கல்லூரி ஆண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்காக பல தியாகங்கள் செய்யப்பட்டன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அதாவது அட்டாலச்சேனை ஷர்கியா அரபிக் கல்லூரி, பிரபல்யமான பழைய அரபிக் கல்லூரி, அதிலே மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பல்கலைக்கழக மதீனா பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்று வந்த ஆசிரியர்களா ஒருவரான ஹாஷிம் மௌலி அவர்கள் அங்கே விரிவுரையாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இங்கிருந்து எங்களுடைய உலமாக்கள் அங்கே போகின்றார்கள். இதனால் தௌஹீத் கருத்து அந்த மதரசாவிலே முன்வைக்கப்பட்ட போது பிரச்சனை வருகின்றது, பிரச்சனை வெடிக்கின்றது. அப்போது ஹாஷிம் மௌலவி அவர்களோடு அந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்களில் 2 பகுதியினர் கல்லூரியை விட்டு வெளியேறுகின்றார்கள். வெளியேறி போய், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கண்ணீர் வடிக்க வேண்டிய வரலாறு. வெளியேறி போய் பாலமுனையிலே அவர்களுக்கு மதரசா என்ற ஒரு கட்டடமே கிடையாது, ஓலை குடிசை கூட கிடையாது. மாறாக வேப்பமரத்தின் நிழலின் கீழ் அந்த மாணவர்களை வைத்துக் கொண்டு கல்வி ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே தான் கல்முனை ஜமாத்தினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொள்கை சகோதரர்கள் ஒத்துழைத்து ஓலை குடிசை அமைக்கப்பட்டது. அதிலிருந்து கொண்டு அந்த கல்லூரி ஆரம்பித்து இன்று அல்ஹம்துலில்லாஹ் பல கட்டடங்களை கொண்ட ஒரு கல்லூரியாக மாறி இருக்கின்றது. இதே போன்று காலி கிந்தொட்ட, உங்களுக்கு தெரியும், காலி கிந்தொட்ட என்று சொல்லப்பட்டால் ஷிர்க் கோட்டை, அசைக்க முடியாத சூஃபியாக்களின் கோட்டை. அங்கே தௌஹீத் பேசுவதென்றால் வாழ்வெட்டுத்தான் வரும். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன் படிப்பினைக்காக. தர்கா டவுன், நான் பின்னாலே சொல்லுவோம் என்றிருந்தேன், இந்த சந்தர்ப்பத்துக்கு அதை ஞாபகம் ஊட்டுகின்றேன். தர்கா டவுன், நாங்கள் கொழும்பிலே அதாவது பிரச்சார பணியில் கொண்டிருக்கும் போது தர்கா டவுனில் இருந்து தௌஹீதினால் கவரப்பட்ட சில சகோதரர்கள் அங்கே வருவார்கள். வந்து அந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டு சந்தோஷமா போவார்கள். தர்கா டவுனிலிருந்து கொழும்புக்கு வருவார்கள். ஒவ்வொரு கிழமையும் தவறாமல் வருவார்கள். ஒரு நாள் என்னிடத்தில் சொல்லுகின்றார்கள், கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு வர வேண்டும். இதற்கு முன்னால் சகோதரர் அப்துல் மௌலவி, மீரான் மௌலவி, PM சித்திக் மௌலவி போன்றவர்கள் அந்த பகுதிக்கு சென்று பிரச்சாரம் செய்ய சென்று அடிபடாத குறை ஏச்சு பேச்சுக்கு ஆளாகி அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். அந்த அளவுக்கு பிரச்சனை. நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுத்திருங்க, இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் சாதகமான நிலை வரும், அப்போது வரலாம் என்று சொன்னேன். அவர்கள் என்னை கோழையாக சொன்னார்கள். அப்போது துணிச்சலோடு சொன்னேன், ஏற்பாடு செய்யுங்கள், வருகின்றேன் என்று. அதே போன்று அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். நானும் கொழும்பை சேர்ந்த சகோதரர்களும் அங்கே போய் இறங்கினோம். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாற்றம். நாங்கள் எதிர்பார்த்தோம் எங்களை சந்தோஷமாக ஆரவாரத்தோடு வரவேற்பார்கள் என்று. பார்த்தால் முகங்கள் எல்லாம் வாடி கவலையோடு செய்வது என்னவென்று தெரியாத நிலையில் எங்களை ஒரு வாசிக சாலைக்கு அழைத்து செல்கின்றார்கள். பழைய கட்டடம். அதிலிருந்து ஆலோசனை பண்ணுகின்றோம். என்ன விஷயம் சொல்லுகின்றார்கள், ஊர்ல பிரச்சனை. அப்படியா, இப்ப என்ன முடிவு? இருந்தாலும் அந்த தர்காட்டோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலிலே ஜும்மா தொழுகைக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் கூடுவார்கள். அவ்வளவு பெரிய பள்ளி. அந்த பள்ளியிலே தான் பிரச்சார ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, அல்ஹம்துலில்லாஹ் போவோம். அப்ப மக்ரிபு தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இடையில பிரச்சாரத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நான் அன்றைக்கு தெரிவு செய்த தலைப்பு, அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் ஷஃபாத்தை பற்றிய தலைப்பு. ஷஃபாத் என்றால் என்ன, அதே வகைகள் என்ன, அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், யாரத்தில் பெறலாம் என்ற விளக்கங்களை சொல்வதற்காக வேண்டி ஆயத்தமாக பெற்றிருக்கின்றேன். மக்ரிப் தொழுகை முடிந்து பேசுவதற்காக ஆரம்பித்த போது பின்னால் இருந்த ஒரு கூட்டம், நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1500 பேர் இருப்பாங்க கூட்டத்தில். பின்னால் வந்து சத்தம் வருகிறது, மைக்கில் பேசாதே. எனக்கு தெரியாத ஒன்றும். அப்ப எங்களுடைய சகோதரர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள்.
சரி மைக்கில் பேச மாட்டேன், மைக்கை காட்டு, மைக்கெல்லாம் பேசுறோம் அப்படின்னு போட்டு மிம்பர் பக்கத்தில் போயிட்டு நான் மைக் இல்லாம பேச ஆரம்பிக்கிறேன். இன்னொரு கூட்டம் சொல்லுது பள்ளியில பேசாதே, பள்ளியில பேசாதே. இப்ப திரும்பவும் சகோதரனை சூழ்ந்து கொண்டார்கள், பாதிருக்கின்றார்கள். நாங்கள் பள்ளி ட்ரஸ்ட் இடத்துல அனுமதி எடுத்து தான் வந்திருக்கிறோம், அதனால பேசிட்டான் வேணும் போட்டு சொன்னார்கள். விடமாட்டோம், விடமாட்டோம். அப்ப என்ன செய்யறது? சகோதரர் வந்து என்ன ஆலோசிக்கிறாங்க. இப்ப நான் சொன்னேன், கழுத்து போனாலும் நான் கொலை செய்யப்பட்டாலும் நீங்க பேசுங்க, பேசிட்டு தான் போவேன். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், சாதகமான நிலை வரட்டும் அப்போது வருவோம் என்று நீங்கள் கேட்கவில்லை. இப்ப வந்துட்டேன், நீங்க பேசுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பேசிட்டு தான் போவேன். அடிபட்டாலும் பரவாயில்ல, கொண்டாலும் பரவாயில்ல. அப்படி எப்படி உறுதியாக நின்றார். சொன்னார்கள் நிலைமை மோசம், நாங்கள் இந்த இடத்தை விட்டு போய் வருவது புத்திசாலித்தம் சொன்னார்கள். அது உங்களோட முடிவு என்று அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியேறினோம். வெளியேறி ஆரம்பத்தில் எங்க வாசிகசாலை கூட்டிட்டு போனாங்களோ அந்த பழைய கட்டடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் நாளைக்கு ஒரு 10-50 பேர் உட்காரலாம் மேல, அதில் வச்சுக்கொண்டு இதே தலைப்பில் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன். 10 நிமிஷம் தட்டப்பட்ட கல் வருது. 4 பக்கத்திலிருந்தும் கற்கள் நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டை நோக்கி வருகின்றது, பயங்கரமா வருகிறது. எனக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு செட் வைக்கப்பட்டிருந்துச்சு டேப் பண்றதுக்காக வேண்டி. அந்த டேப்புக்கு முன்னால அல்லாஹ் பாதுகாத்தான், பெரிய ஒரு கபுக்கள் ஓட்ட உடைத்துக் கொண்டு வந்து விழுகுது, ஓட்ட உடைத்துக் கொண்டு வந்து விழுகுது. அப்ப நிலைமை மோசமடைந்து விட்டது. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கரண்ட் ஆஃப் பண்ணப்பட்டு விட்டது. நாமெல்லாம் இருட்டுக்குள்ள, நானும் கொள்கை சோதனை இருட்டுக்கிறோம். இவங்க ஏற்கனவே எதிர்பார்த்தது போல மெழுகுத்திரை பத்திக்கிறாங்க, மெழுகுத்திரை பத்திக்கிறாங்க, பத்த வச்சுட்டு இப்ப என்ன செய்ய யோசிக்கிறாங்க. இதுக்கடையில எங்கட வாசல் மூடப்பட்டு வாசல்ல பாதிக்கு கபுக்கள் நிறைஞ்சிட்டு, கல் அடிச்சு வாசல் பாதிக்கு கல் நிறைஞ்சிட்டு. இப்ப இவங்களுக்கு என்ன செய்ய விளங்குது இல்ல. சில துணிச்சலான சகோதரர்கள், அல்லாஹு அக்பர், அந்த நேரத்தில் வந்த துணிச்சல், வாசலை திறந்து கொண்டு வெளியே பாயிரத்துக்கு முற்பட்டாங்க. போய் நின்று வாசல்ட்ட, நீங்க வெளியே போறதாக இருந்தால் என்ன மீறி போகக்கூடாது, ஏன்னா நிலைமை மோசம். போனால் அவருடைய கையிலே வாள் இருக்கின்றது, கத்தி இருக்கின்றது, பொல்லுகள் இருக்கின்றன, அடித்து கொண்டிருப்பார்கள். நிலைமையை விளங்கிக் கொண்டு யார் வெளியே போகக்கூடாது, கொஞ்ச நேரம் அமைதியாருங்க என்று அவர்களை தடுத்த போது தாங்க முடியாத நிலையில் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். இந்த காட்சியை நான் கண்ணால பார்த்தேன். பின்னர் அவர்கள் அழைத்து சொன்னேன், போலீஸ்ல உங்களுக்கு ஏதாவது அறிமுகம் இருக்கா? முடிச்சாங்க. ஓ, எங்க நிறைய பேருக்கு போலீஸ் அறிமுகம் இருக்கே. அப்படியா? முக்கியமா 2 பேர் பின்பக்கத்துல போங்க போலீஸுக்கு போய், போலீஸ்ல போய் குழப்பம் சொல்லுங்க, ஏறம் சொல்லுவானோ. அப்ப ஓடி வருவான். இவங்க போய் ஊர்ல குழப்பம் சொன்ன அவன் ரோட்ட போன ஒரு வாகனத்தை நிப்பாட்டி, ஒரு ஹெல்ப்ல வாகனத்தை நிப்பாட்டி அதுல ஏத்தினான் போலீஸ்காரன் துப்பாக்கியோட ஏத்தி போகணும் அனுப்பிச்சான். இங்க போலீஸ்ல வந்து இறங்கி துவப்பல்லா தெரியும், காக கூட்டத்துக்கு கல்லடிச்சது போன்றிருந்தது. ஒரு 4000 பேருக்கு மேல எங்களுக்கு முன்னால ரோட்டில் திரண்டிருந்த அனைவரும் ஓடி மறைந்து விட்டார்கள், ஓடி மறைந்து விட்டார்கள். அன்று அப்படியான ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக என்னையும் என்னோடு இருந்த சகோதரில் பலரையும் அவர்கள் கொலை செய்திருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாத்தான். அதற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் வந்து கதை திட்டாரு. நாங்க இருட்டுக்கிறோம், டோர்ச் அடிச்சு பார்த்துட்டு மோமனா பார்க்கிறாரு. பார்த்து கூட என்னன்னு கேட்கிறாரு. நாங்க பிரச்சாரத்துக்காக வந்தோம், வீணாக அடிக்கிறாங்க அப்படின்னு போட்டு. அப்படியா? இப்ப ஓடிட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்க, எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்க யாரும் ஓடுறதுக்கும் வரல, குழப்பம் இடத்துக்காக வந்தோம், தயவு செய்து அவசரமா முடிச்சுட்டு இந்த இடத்துல போயிருங்கன்னு சொன்னாங்க. நல்ல ஆலோசனையா படிச்சு நாங்க கிட்டத்தட்ட அன்னைக்கு 25 சாருக்கு சாப்பாடு செஞ்சிருந்தேன். சாப்பாடுலாம் மிஞ்சி இருந்தாக்கள் சாப்பிட்டோம். எங்களை நாங்க வந்த வாகனத்திலையும் அவர்கள் ஒரு வாகனத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-30 கிலோமீட்டர் எங்களை தள்ளி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எங்களுடைய கல்லூரியில படித்து வெளியாகிய சகோதரர், உங்களுக்கு முன்னால் பேசிய பிரபலிய பேச்சாளர், எமது உண்மையத்தின் ஆசிரியர் இஸ்மாயில் சலபி அவர்களும், இன்னொரு மாணவர் மதீனா பல்கலைக்கழகத்தில் எங்க படித்து வெளியாகி போட்டு
மதீனா பல்கலைக்கழகத்திலே படிச்சு போட்டு விடுமுறையிலே வந்திருந்தார் தௌஃபீக் மௌலவி, மன்னாரை சேர்ந்த தௌஃபீக் மௌலவி. இவர் இருவரும் அங்கே பிரச்சாரத்துக்காக போனார்கள். பிரச்சாரம் பிரச்சனை இல்லாமல் முடிந்தது. இரவு படுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டை அவருக்கு அறிமுகமான ஒருவரை வைத்து தட்ட வைத்து கதவை திறந்து இவர்கள் இருவரையும் வெளியே எடுத்து சென்றார்கள். நிர்வாணமாக்கினார்கள். 2 பேரையும் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர் தௌஃபீக் மௌலவியுடைய காலை தொடையினால் உடைத்தார்கள். அந்த உடைத்த காலுக்கு மேல் ஏறி துன்பம் கொடுத்தார்கள். இப்படிவெல்லாம் செய்த அட்டகாசம் புரிந்து அவர் இருவரும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பினால் அந்த கொலை அச்சுறுத்தல் இருந்து பாதுகாப்பாக திரும்பி வந்தார்கள். இப்படியெல்லாம் அந்த தர்கா டவுனிலே எங்களுக்கு படிப்பு நேர்ந்து கொண்டிருக்கின்றது. சும்மா வெறுமனே இந்த தௌஹீத் இந்த மக்கள் மத்தியிலே வரவில்லை, எழுச்சி பெறவில்லை என்பதை நீங்கள் கண்டிப்பாக குறிப்பாக இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த துன்பங்களை அனுபவித்தது, இந்த சோதனைகளை அனுபவித்தது எதிர்காலத்திலே அந்த தென் மாகாணம் முழுவதும் தௌஹீத் பிரச்சாரம் வளர்வதற்கு ஒரு அடிகோலாக அமைந்தது என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அல்லாஹ் அக்பர். இன்று தென் மாகாணத்தை பாருங்கள். எந்த ஒரு மாகாணத்திலும் இல்லாத அளவுக்கு தென் மாகாணத்திலே தௌஹீத் பிரச்சாரம் வளர்ந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பின்னாலே இன்னும் சொல்லுவேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி மதரசாக்கள் எங்களுக்கு இந்த விஷயத்திலே ஏராளமான பங்களிப்பை வழங்கி இருக்கின்றது. எனவே இந்த சஹ்வா இஸ்லாமியா இப்படி பிரச்சனைக்கு மத்தியில தான் ஆரம்பிக்கப்பட்டு இன்று தனியை பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இதே போன்று கிந்தொட்ட அந்த மதரசாவும் ஆரம்பிக்கப்பட்டு அங்கும் இந்த பணி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கிந்தொட்ட குல்லியத்துல் குர்ஆன் இன்று அல் பயான் இன்டர்நேஷனல் காலேஜாக அறிமுகம் செய்யப்பட்டு சவுதி அரேபியாவில் வரக்கூடிய தனவந்தர்களுடைய முழு செலவிலும் அந்த கல்லூரி இன்று தரமான முறையிலே பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல் காலியிலே நடைபெற்ற சம்பவம், காலி கோட்டையிலே நடைபெற்ற சம்பவம், கோட்டை அசைக்க முடியாத குராபி கோட்டை, அங்கே ஒரு மதரசா இருந்தது, மிகவும் பழமையான மதரசா பஹஜத்துல் இப்ராஹிமியா. அந்த மதரசா இலங்கையிலே பிரபலியமான மதரசா என்றாலும் இருந்தவர்கள் ஹுராபாத்துக்கு சார்பானவர்கள், ஷிர்க்கு சார்பானவர்கள். அந்த மதரசாவிலே கல்வி போட்டுக் கொண்டிருந்த ஆசானாக இருந்த விரிவுரையாளராக இருந்த ஃபத்துர் ரஹ்மான் மௌலவி கண்ணை திறந்து கொள்கின்றார். அவரோடு களம்பில் இருக்கக்கூடிய முபாரக் மௌலவி போன்றவரோடு ஏற்பட்ட தொடர்பிலே, ஜம்மியத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய வேறு சில உலமாக்களோடு ஏற்பட்ட தொடர்பிலே கண்ணை திறந்து கொள்கின்றார். தௌஹீதை விளங்குகின்றார், அதால் கவரப்படுகின்றார். உடனே வாயை திறந்து மதரசாவுக்குள்ளேயே பேசுகின்றார். மாணவர்கள் கவரப்படுகின்றார்கள். பிரச்சனை வருகின்றது. நிர்வாகத்தினால் வெளியேற்றப்பட்டார்கள். அவரும் அவரோடு தௌஹீதினால் ஈர்க்கப்பட்ட மாணவர்களும் விரட்டப்பட்டார்கள். மதரசாவை விட்டும் தஞ்சம் புகுவதற்கு இடமில்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஹிரும்புரை என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு பள்ளிவாசலில் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த பள்ளிவாசலிலே மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே மாணவர்களை வைத்துக் கொண்டு களி போட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்னு அப்பாஸ், குல்லியத் இப்னு அப்பாஸ் என்ற பெயரிலே ஒரு தரமான கல்லூரியாக அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய மூன்று பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. அந்த கல்லூரியின் 3 பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. அந்த கல்லூரியிலிருந்து பலரும் வெளியாக இருக்கின்றார்கள். இப்போது ஃபத்துர் ரஹ்மான் அந்த பஹஜத்துல் இப்ராஹிமியாவில் மிக முக்கியமான உஸ்தாதாக இருந்த அஜ்வதாலின் அவருடைய மகன் சுப்ஹானல்லாஹ் யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் என்ற கருத்தடிப்படையில் அவரிலிருந்து அல்லாஹ் தஆலா தௌஹீதை வெளிப்படுத்துறான். இந்த மாணவன் வாப்பாட்ட படித்தாலும் கூட மதீனா பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்க படித்து போட்டு திரும்பி வாரார். தௌஹீத் விளக்கம் கிடைக்கின்றது. அவரும் தௌஹீதிலே இணைத்துக் கொள்கின்றார். ஃபத்துர் ரஹ்மான் மௌலவியோடு இன்று அவரும் சேர்ந்து தௌஹீத் பிரச்சாரத்திலே தென் மாகாணத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக குல்லியத்து தத்பீக் ஷரியா
அக்கரைப்பற்றிலே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அங்கும் சகோதரர் அன்சார் மௌலவி அவர் ஏற்கனவே படித்தது தபீலிகுல் இஸ்லாம், சம்மாந்துறை தபீலில் இஸ்லாம் கல்லூரியிலே கற்று வெளியேறியவர். என்றாலும் தௌஹீத் கருத்தினால் ஈர்க்கப்பட்டு அதனுடைய விளக்கத்தை பெற்றுக் கொண்ட போது அதற்காக களமிறங்கி பாடுபட்டார். இந்த அடிப்படையிலே தான் குல்லி தத்பீக்கு ஷரியா என்ற கல்லூரியை ஆரம்பிக்கின்றார். அது ஒரு குறுகிய வட்டமாக இருந்தாலும் கூட, அதாவது அவருடைய கொள்கைப்படி குறிப்பிட்ட சில மாணவர்கள் மட்டும்தான் வைத்து பாடம் புகட்டுவேன் என்ற அடிப்படையிலே பாடம் புகட்டினாலும் கூட அதிலிருந்து வெளியாகிய சில மாணவர்கள் இன்று தாவா களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்று அந்த கல்லூரி பெண்கள் கல்லூரியாக மாறியிருக்கின்றது. இதே போல ஜாமியத்துல் அஹதியா தும்மல சூரிய, இந்த ஜாமியத்துல் அஹதியாவை பொறுத்தவரையில் இது தௌஹீதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதல்ல. பல வருகாரங்கள் ஹுராபாத்திலேயே மூழ்கி போயிருக்கின்றது. என்றாலும் அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட சில காலங்களுக்கு பிறகு சகோதரர் எங்களுடைய அன்சார் மௌலவி, இப்போது மஹத்தார தொகுதியை உபாதிபராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்குரிய அன்சார் மௌலவி அவர்கள் அதிபராக கடமையாற்றார்கள். அவர்களோடு மதீனா பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்ற மன்னாரை சேர்ந்த ஜுனைத் மௌலவி, அதே போன்று லியாக்கத் அலி கான் போன்ற மௌலவிகளும் அங்கே போய் ஆசிரியராக சேர்ந்தார்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த கல்லூரியிலே தௌஹீத் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து ரமதான் நோன்பு காலத்திலே தராவி தொழுதுவிட்டு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த சகோதரர் அன்சார் மௌலவி அவர்களை நோக்கி பாலினால் வெட்டுகின்றார்கள். அவர் கையினால் தாங்கி பிடிக்கின்றார். அந்த கையிலே பயங்கரமான வெட்டு விடுகின்றது. அந்த வெட்டோடு ஆஸ்பத்திரியே சேர்க்கப்படுகின்றார். உயிராபத்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். ஆஸ்பத்திரியே சேர்க்கப்பட்ட அந்த நேரத்திலே அவரை போய் நாங்கள் பார்க்கின்றோம். அவருக்கு ஆறுதல் சொன்னோம். நீங்கள் தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், பரகாதனைக்கு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் சகல ஒத்துழைப்பும் தருகின்றோம் என்று சொன்னோம். அதே போன்று அவரை ஆஸ்பத்திரியிலிருந்து குணமான பிறகு நேரடியாக பரகாதனையை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய வீட்டிலே, அதாவது நாங்கள் ஸ்டாஃபுக்காக கற்றக்கூடிய வீட்டிலே அவரை குடியேற்றி இந்த கல்லூரியிலே அவரை ஆசாராக நாங்கள் நியமித்தோம். என்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவருக்கென சொந்த இடம் கொடுக்கப்பட்டு, சொந்த வீடு அமைக்கப்பட்டு இந்த கிராமத்திலேயே நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எமது கல்லூரிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு வழங்கக்கூடிய ஒரு சகோதரராக இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படி வாழ்வெட்டு, கால் உடைப்பு, கல்லடி, கொலை அச்சுறுத்தல், இரத்தம் சிந்துதல் போன்றவைகளை சாதித்துத்தான் இந்த இலங்கை திருநாட்டிலே தௌஹீத் வளர்ந்திருக்கின்றது என்பது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். இதே போன்று குல்லியத் இப்னு மஸ்ஊத் ஹெட்டிப்பொலிலே அமைந்திருக்கின்றது. அந்த கல்லூரியும் தௌஹீதை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அந்த கல்லூரியிலும் கிட்டத்தட்ட 80-70 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அவர்களும் தௌஹீத் அடிப்படையிலே கயிற்றுக்கப்படுகின்றார்கள். அவர்களும் பிரச்சார களத்திலே பங்கு கொள்கின்றார்கள். இதே போன்று ஓட்டமாவடியிலே அதுவும் பெரிய வரலாறு. அங்கே அல் மத்ரஸு சிராஜியா என்ற ஒரு கல்லூரி இருந்து கொண்டிருந்தது. அந்த கல்லூரி ஹுராபாத் சார்பானது. அதிலே எங்களுடைய சகோதரர் மதிப்புக்குரிய சகோதரர்கள் பீர் மௌலவி இங்கே சமூகம் தந்திருக்கின்றார். அதே போன்று பிடிஎம் முஸ்தபா மௌலவி எங்களிடத்திலே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இதே போன்று ஹபீப் மௌலவி, இவர்கள் அந்த மதரசாவிலேயே தௌஹீத் பிரச்சாரத்தை முடுக்கி விடுகின்றார்கள். இதனால் அந்த மதரசாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எனவே வெளியே வந்த இவர்கள் மஹது சலாம் என்ற ஒரு மதரசாவை ஆரம்பித்து தௌஹீத் பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டார்கள். அந்த இடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தௌஹீத் பிரச்சாரம் இன்ஷா அல்லாஹ் பின்னாலே நேரம் இருந்தால் குறிப்பிடுகின்றேன். எந்த அளவு தூரம் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்று தௌஹீத் பிரச்சாரம் பரவி இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்படி இந்த தௌஹீத் பிரச்சாரத்திலே, இந்த இலங்கை திருநாட்டிலே தௌஹீதின் எழுச்சிக்காக இந்த மதரசாக்கள் வழங்கிய பங்களிப்பு இது. இதே போல பத்திரிகைகள், சஞ்சிகைகள் இந்த நாட்டிலே தௌஹீத் எழுச்சிக்காக ஏராளமான பங்களிப்பை வழங்கி இருக்கின்றது. அதிலே முதன்மை வகிக்கக்கூடியது உங்களுடைய விருப்பத்துக்குரிய சஞ்சிகை உண்மை இதயம். 1955ஆம் ஆண்டு இந்த ஜம்மியாவின் ஸ்தாபகர் அல் அப்துல் ஹமீத் பக்ரி ரஹிமஹுல்லா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட 4 பக்கங்களை கொண்ட பத்திரிகை, 4 பக்கங்களை கொண்ட பத்திரிகை காலப்போக்கிலே அது இடைநிறுத்தம் செய்யப்பட்டாலும் கூட 1900
84ஆம் ஆண்டு அல்லது 86ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், இந்த இடத்திலே ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டிலே திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டது. அப்போது அதனுடைய ஆசிரியராக எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் முஸ்தபா மௌலானா அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக அப்துல் வதூத் மௌலவி, மீரான் மௌலவி போன்றவர்கள் கட்டுரைகளை எழுதினார்கள். அந்த பத்திரிகையில் சமூகத்தின் மத்தியிலே எழுச்சி ஏற்படுத்தியது. இன்று இலங்கையிலே தௌஹீத் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு சஞ்சிகையாக மக்கள் மத்தியிலே இடம் பிடித்திருக்கின்றது, கால் ஊண்டி இருக்கின்றது. அதனுடைய ஆசிரியராக எமது கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்று, பேராதனை பல்கலைக்கழகத்திலே BA ஹானர்ஸ் பட்டம் பெற்று MA தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் இஸ்மாயில் செலபி அவர்கள் ஆசிரியராக இருக்கின்றார்கள். எங்களுடைய கல்லூரியிலே பட்டம் பெற்று பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்திலே MA பட்டம் பெற்ற ரமதான் செலபி அவர்கள் அதனுடைய உதவி ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், என்று செலபிகளும் எழுதுகின்றார்கள். அவர் அல்லாத ஏனையவர்களும் கட்டுரை எழுதுகின்றார்கள். பல பெண்கள் கல்லூரிகளிலே படித்து பட்டம் பெற்ற மௌலையாக்களும் கட்டுரைகள் எழுதுகின்றார்கள். இன்னொரு தரமான கட்டுரையாக அந்த பத்திரிகை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். இந்த பத்திரிகை இந்த சமூகத்திலே தௌஹீதின் எழுச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு வழங்கியிருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே தாசிம் நதவி, ரியால் மௌலவி, முஸ்தபா மௌலானா போன்றவர்களும் ஆரம்பத்தில் எழுதியிருக்கின்றார்கள். அடுத்ததாக நிசார் குவத்தி ரஹிமஹுல்லா அவர்களால் வெளியிடப்பட்ட வான்சுடர், இது ஆரம்பத்திலே டாக்டர் அப்துல் ரஹ்மான் அவர்களை ஆசிரியராக கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தது. அவர் இந்தியா சென்ற பிறகு கொஞ்சம் காலம் அப்படியே தடைப்பட்டது. பின்னர் சகோதரர் அப்துல் வதூத் மௌலவி அவர்கள் அந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து பல இதழ்களை வெளியிட்டு அந்த தௌஹீத் பிரச்சாரத்தை மீண்டும் முடுக்கிவிட்டார்கள். பின்னர் அது நிதி பற்றாக்குறை காரணமாக இடையிலே நிறுத்தப்பட்டு விட்டது. இதே போன்று நாமூலைச் சேர்ந்த சகோதரர்கள் நேர்வழி சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டார்கள். அந்த பத்திரிகை 1980ஆம் ஆண்டு ஏசிஎம் ரிதுவான் மாஸ்டர் அவர்களால் அவரை ஆசிரியராக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே MHM சம்ஸ், MJM அனஸ், AJM நிலாம், அப்துல் வதூத் மௌலவி போன்றவர்களாம் கட்டு எழுதியிருக்கின்றார்கள். ஒரு தரமான பத்திரிகையாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து கொண்டிருந்தது, கிட்டத்தட்ட 2 வருடங்கள். 1982ஆம் ஆண்டு ரிதுவான் மாஸ்டர் அஹ்லுல் குர்ஆனாக மாறிய போது, குர்ஆன் மட்டும் போதும், சுன்னா தேவையில்லை என்ற குஃபுரான வார்த்தையை வெளியிட்ட போது அதிலிருந்து அத்தனை உலமாக்களும் ஒதுக்கிக் கொண்டார்கள். பத்திரிகையின் தடைப்பட்டு விட்டது. அடுத்ததாக இன்று பத்திரிகையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சத்திய குரல் கொழும்பிலே அகில இலங்கை தௌஹீத் ஜமாஅத்தின் மாதாந்த இதழாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய ஆசிரியராக எமது கல்லூரியில் பட்டம் பெற்று வெளியேறிய, மீடியா துறையிலே பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களுக்கு முன்னால் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் பேசிய, இளைஞர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால் தலைப்பிலே பேசிய MSM இம்தியாஸ் சலபி அவர்கள் அதனுடைய ஆசிரியராக இருந்து ஆக்கபூர்வமான கட்டுரைகளை வரைந்து மக்கள் மத்தியிலே தௌஹீத் பிரச்சாரத்துக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே போல வடிகாட்டி, இஸ்லாமிய இளைஞன் போன்ற சஞ்சைகளும் இடைக்கிடை வெளிவருவதை பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் தொடர்ந்து வெளிவராவிட்டாலும் கூட இடைக்கிடை இந்த தௌஹீத் கருத்தை முன்வைக்கக்கூடிய பத்திரிகைகளாக இருந்து கொண்டிருப்பதை நாம் மறக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி ஜம்மியத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா அதனுடைய ஸ்தாபகர், அன்றைய காலத்தில் இந்த உலமாக்கள், அதை தொடர்ந்து வந்த பணிகள், IIRO, ஷபாப் மதரசாக்கள், தௌஹீத் மதரசாக்கள், தௌஹீத் சஞ்சிகைகள், இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் இந்த நாட்டிலே தௌஹீதின் எழுச்சிக்கு பங்களிப்பு வழங்கி இருக்கின்றது என்பதை, இந்த உண்மையை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்கள். குர்நாகல் மாவட்டத்திலே பரகாதனிய, தல்கஸ்பிட்டிய, பானகமுவ, ஹெட்டிப்புல, எலபடகம, பன்னவ, பன்னல என்ற எல்லா கிராமத்திலும் பள்ளிகள் அமைக்கப்பட்டு, ஜும்மா பள்ளிகள் அமைக்கப்பட்டு, அங்கே தௌஹீத் அடிப்படையிலே ஜமாத்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்ற மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். திருகோணமலை மாவட்டம் எடுத்துக்கொண்டால் அங்கே முதலாவதாக பிரச்சாரத்துக்கு, தௌஹீத் பிரச்சாரத்துக்கு அடித்தளமாக அமைந்தது கிண்ணியா என்ற நகரம்.
கென்யாவை பொறுத்தவரையிலே மிக பிரமாண்டமான விசாலமான ஒரு நகரம். அவர்களுக்கும் ஜம்மியத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவுடைய உலமாக்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட தொடர்பின் போது அங்கே தௌஹீத் எழுச்சி பெறுகின்றது. காலப்போக்கிலே அங்கே பல மஸ்ஜிதுகள் நிறுவப்படுகின்றன. ஐயாரோ ஷபா போன்ற நிறுவனங்கள் கூடாகவும் அங்கே பல பணிகள் செய்யப்படுகின்றன. தாய்கள் நியமிக்கப்படுகின்றார்கள், பள்ளிகள் கட்டப்படுகின்றன என்று அந்த கென்யா நகரத்திலே இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான பள்ளிவாசல் 2 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியின் இமாம் அவர்களே நேரடியாக சமூகம் தந்து திறந்து வைத்து சென்ற அந்த பள்ளிவாசல் ஷபாப் நிறுவனத்தினால் கென்யாவிலே கட்டப்பட்டிருக்கின்றது. எமது ஜம்மியாவினாலும் கிட்டத்தட்ட 6 பள்ளிவாசல்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கென்யா நகரத்திலே கிட்டத்திலே, அதாவது 2 மாதங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 50 வீடுகள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு ஒரு வீட்டுக்கு 3,75,000 ரூபாய் வீதம் 50 வீடுகள் 10 ஏக்கர் காணி வாங்கப்பட்டு அந்த காணியிலே கட்டப்பட்டு அது அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி ஏராளமான பணிகளை அந்த கென்யா நகரத்திலே செய்திருக்கின்றோம். இவைகள் அனைத்தும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே தௌஹீத் பிரச்சாரத்துக்கு எழுச்சிக்கு காரணமாக இருந்து நிற்கின்றதை நாம் கண்டிப்பாக ஞாபகம் ஊட்டிக் கொள்ள வேண்டும். இதனால் ஏற்பட்ட தாக்கம் மூதூரிலே அங்கே தௌஹீத் பிரச்சாரம் இருக்கவில்லை. ஆனால் இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் அப்துல் லத்தீப் மௌலவி, அப்துல் கரீம் மௌலவி போன்றவர்களால் அங்கும் தௌஹீத் பிரச்சாரம் முன்னெடுத்து செல்லப்படுவதை பார்க்கின்றோம். கிட்டடியிலே அந்த மூதூர் மக்கள் அந்த ஊரிலிருந்து, அதாவது ஆபத்தான நிலைமையிலே வெளியேற்றப்பட்ட போது அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக அங்கே சென்று ரமதான் மாதத்திலே கிட்டத்தட்ட 2 வாரங்கள் தங்கியிருந்து அங்கே தௌஹீத் பிரச்சாரத்தோடு சேர்த்து மாணவர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இவ்வளவு தூரம் அந்த மூதூரிலும் தௌஹீத் பிரச்சாரம் வளர்ந்திருக்கின்றது. கென்யாவிலே எங்கு சென்றாலும் தௌஹீதை பேசக்கூடிய அளவுக்கு மாற்றம் பெற்று வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். மலைநாட்டை எடுத்துக்கொண்டால் இன்று முதலாவது பள்ளிவாசல் கட்டப்பட்டது எங்களுடைய ஜம்மியாவினால் தான். மெனிக்கின்ற என்ற இடத்திலே முதலாவது பள்ளிவாசல் கட்டப்படுகின்றது. அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட அடுத்த கணத்திலிருந்து அந்த பகுதியெல்லாம் தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பிக்கின்றது. இதுக்கு ஐயாரோ ஷபா போன்ற நிறுவனங்களும் தங்களால் முடிந்த ஒத்துழைப்பை கொடுக்கின்றார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், மெனிக்கின்ன, ஹிஜிராபுரம், கும்புகந்தர, அக்குரண, கண்டி, மாத்தரை போன்ற இடங்களில் எல்லாம் இந்த தௌஹீதின் ஒளி பரவி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அம்பாறை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜம்மியாவுடைய முக்கியமான ஸ்தலம். எங்களுடைய ஜம்மியாவின் ஸ்தாபகர் அப்துல் ஹமீத் பக்ரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்த இடம், பிரச்சாரத்தில் அவர்களுக்கு முக்கிய களமாக இருந்தது. தோளோடு தோள் நின்று ஒத்துழைத்த இடம். அந்த இடத்திலே காலஞ்சென்ற ஆதம் பாபா அலியார், எங்களுடைய சென்ற கால பொதுத் தலைவர், ஆப்தீன் புலவனார், அபூபக்கர் புலவனார், உண்மைதயத்தின் முன்னாள் ஆசிரியர் சதகத்துல்லா ஹாஜியார், அலியார் பாட்ஷா, இப்படிப்பட்ட முக்கியஸ்தர்கள் ஞாபகமூட்டப்பட வேண்டியவர்கள். அவர்கள் இளைஞராக இருந்த நேரத்திலே அப்துல் ஹமீத் பக்ரிக்கு தோளோடு தோள் என்று ஒத்துழைத்திருக்கின்றார்கள். இரத்த துடிப்பான நேரம். காலஞ்சென்ற ஆதம் பாபா அலியார் அவர்கள் ஒரு சம்பவத்தை ஞாபகமூட்டினார்கள். பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பக்கத்திலிருந்து கல்லடிக்கின்றார்கள். கல்முனைக்குடியில இவருடைய பள்ளியை நோக்கி கல்லடிக்கின்றார்கள். அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க. இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். சரியா? அடுத்த நாள் செய்தார்கள். 4 திக்குக்கும் போனார்கள். 4 இளைஞர்கள் கையில கற்கள், எல்லா வீடுகளுக்கும் கல்படக்கூடிய முறையில் கற்களை எறிந்தார்கள். இப்ப பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் கல் வந்தது. அந்த பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட தௌஹீத் சகோதரர்கள் மட்டும்தான் கவலைப்பட்டார்கள். இப்ப முழு ஊருமே கொந்தளித்தது. யார்கள் அடித்தது? மறைந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். இப்படி துடிப்பான வேலைகளை செய்து அந்த கல்முனை நகரத்திலே இன்று தௌஹீத் பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இன்று நிந்தவூர், மாளிகைக்காடு,
அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கறை பற்றி, அதே போல் ஒளிவில், அதே போல பாரமுனை, மறுபக்கம் பார்க்கும்போது மருதமுனை, அக்பர் கிராமம் போன்ற இடங்களில் எல்லாம் தௌஹீத் பிரச்சாரம் அம்பாரிலே பரவி இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நான் சொன்ன இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு பயமில்லாமல், அச்சமில்லாமல் தௌஹீதை பேசலாம். அந்த அளவு தூரம் அங்கே தௌஹீத் பிரச்சாரம் வளர்ந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பாருங்கள். இங்கெல்லாம் ஹுப்புல் அவுலியா கூடிய இடங்கள். காத்தாங்குடி என்று சொன்னால் சொல்ல தேவையில்லை, சுப்ஹானல்லாஹ். ஆனால் இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தை பொறுத்தவரை, மாற்றத்தை பொறுத்தவரையில் முதலாவதாக தௌஹீத் பிரச்சாரம் கல்குடா தொகுதியில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை ஓட்டமாவடி என்ற பிரதேசத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அங்கிருந்து ஆரம்பித்த இந்த தௌஹீத் பிரச்சாரம் படிப்படியாக அது வளர்ச்சி அடைகின்றது. ஏராவூர், காத்தாங்குடி போன்ற இடங்கள்லாம் பரவுகின்றது. காத்தாங்குடியிலே இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் தௌஹீத் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. டாக்டர் அஷ்ரப், அதாவது ஹதீஸ் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்ற அஷ்ரப் சகோதரர் அவர்கள் இன்று காத்தாங்குடியிலே மாபெரும் தௌஹீத் புரட்சிக்கு அடிகோலி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அங்கெல்லாம் தௌஹீத் பிரச்சாரம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒன்றை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். அதாவது ஓட்டமாவடியை பொறுத்தவரையில் 3 மாடி கட்டடம் 65 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜம்மியாவினால். 3 மாடி பள்ளிவாசல், ஜும்மா பள்ளி, குபா பள்ளிவாசல், அந்த இடத்திலே 3 மாடி கட்டடம் 65 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 2 மாதங்களில் அது திறந்து வைக்கப்படும் தொழுகைக்காக. இதே போன்று அதே பகுதியில் பல பள்ளிகளை கட்டியிருக்கின்றோம். தற்போது 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு அநாத இல்லம் 5 ஏக்கர் காணியிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஓட்டமாடியிலே. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு தூரம் எழுச்சி பெற்று வருகின்றது. மன்னார் மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரரே, மன்னார் மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதற்கான ஒரே காரணம் அவங்க அத்தனை பேரும் தௌஹீத் பேசியது என்று சொல்லும் அளவுக்கு மன்னார் மாவட்டத்திலே தௌஹீத் பிரச்சாரம் வளர்ந்திருக்கின்றது. அல்லாஹு அக்பர். இன்று அவர்கள் அந்த மன்னாரிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கூட புத்தளத்தில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்கியிருக்கின்றார்கள். அதிகமான சகோதரர்கள் இன்றும் ஜமியத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவோடும் ஐஆர்ஓ என்ற நிறுவனத்தோடும் ஷபாபோடும் தொடர்பு வைத்துக் கொண்டு தௌஹீத் பணியிலே, தௌஹீத் பிரச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலதரப்பட்ட துன்பங்களை சந்தித்தாலும் கூட கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதே போன்று புத்தளம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கும் பலதரப்பட்ட இடங்களில் தௌஹீத் எழுச்சி ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக கேகாலை மாவட்டம். இங்கே முதலாவதாக பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது ஹெம்மாவத்துக்கம ஒலான மடுபோ என்ற இடத்துல சகோதரர் அப்துல் மௌலவி அவனால் ஆரம்பிக்கப்பட்ட தௌஹீத் பிரச்சாரம் இன்று அந்த பகுதியெல்லாம் பரவி அரநாயக்க தல்கஸ்பட்டி என்ற இடத்திலே 1992ஆம் ஆண்டு ஒரு பள்ளிவாசல் நாங்கள் கட்டினோம். அது இன்று ஜும்மா பள்ளியாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. உயன்பத்த பள்ளிவாசல். இங்கே மாவனல்ல, நயாவல, ஹிங்குலான போன்ற இடங்கள் எல்லாம் ஐஆர்ஓ ஷபா போன்ற நிறுவனங்களோடு தொடர்பு வைத்து அங்கே பள்ளிகள் கட்டப்பட்டு தௌஹீத் பிரச்சாரம் முன்னெடுத்து செல்லப்படக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இரத்னபுரி மாவட்டத்துக்கு சென்றால் பலாங்கொட, அம்பலங்கொட போன்ற இடங்கள் எல்லாம் இந்த தௌஹீத் வளர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். கம்பஹா மாவட்டத்துக்கு போனால் ஆரம்பமாக நாம்புருவையிலே இந்த தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்று மல்வான, உலகிட்டிவெல, திகாரி, நீர்கொழும்பு போன்ற இடங்களுக்கெல்லாம் பரவி மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இதே போன்று தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஷிர்க் கோட்டை, அல்லாஹு அக்பர், அந்த ஷிர்க் கோட்டையில இன்று தௌஹீத் கோட்டையாக மாறி வருகிறது.
தரிகாக்களின் கோட்டையாக இருந்த தென் மாகாணம் இன்று தௌஹீத் கோட்டையாக மாறி வருகின்றது. அங்கே முதலாவது பள்ளிவாசல் கட்டப்பட்டது ஜம்மியாவினால். ஜம்மியத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா. நாமெல்லாம் போய் அடிபட்டு ஏச்சிப்பட்டு எங்களுடைய சகோதரர்கள் காலில் உடைத்துக் கொண்டு கொலை அச்சுறுத்தலுக்கு மத்தியில வந்துட்டோம். அது வறட்சிக்கு அடிகோலியது. தௌஹீத் சோழர்கள் மத்தியில ஒரு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. துணிச்சலோடு போராடினார்கள். பள்ளி கட்ட முடியாமல் இருந்தது என்றாலும் சொந்தமான காணி வாங்கி 25 லட்சம் ரூபாய் செலவில் அன்று முதலாவது பள்ளியை நாங்கள் கட்டுவித்தோம். ஜும்மா பள்ளி. அன்றிலிருந்து தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து இரண்டாவது பள்ளிவாசல் கட்டப்பட்டது மகாகொடையில. நீங்கள் எல்லோரும் அதிகமான சகோதரர்கள் அதனுடைய திறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டீர்கள். கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் பெறுமதியான பள்ளிவாசல் அந்த இடத்திலே கட்டப்பட்டது. பள்ளி மட்டுமல்ல, ஒரு மெடிக்கல் சென்டர், மദ്രസா, தண்ணீர் கிணறு, டாங்கி அனைத்தும் சேர்த்து 1.25 கோடி ரூபாய் பல செலவிலே கட்டப்பட்டது. இன்று இவைகளோடு சேர்ந்து நாவின்ன போன்ற இடங்கள் எல்லாம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு அங்கு தௌஹீத் பிரச்சாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது. இந்த வளர்ச்சி மிக வேகமாக செல்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கழுத்தர, பானந்துர, காலி, வெலிகம போன்ற இடங்கள் எல்லாம் பரவும் அளவுக்கு இந்த எழுச்சி வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இலங்கை திருநாட்டின் தௌஹீத் வளர்ச்சி, தௌஹீதின் எழுச்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த நாட்டிலே தௌஹீதின் வரலாறு. இதுதான் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய உண்மை. குறிப்பாக இளைஞர்களை பொறுத்த வரையில் இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். வரலாறு தெரியாது விட்டால் நன்றி மறந்து விடுவோம். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வரலாறை ஒரு முக்கியமான அம்சமாக அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு பார்க்கின்றோம். அல் குர்ஆன்ல வரலாறு சொல்லப்படுது. ஏன்? அதை ஞாபகம் ஊட்டுறதுக்காக வேண்டி. யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். பனு இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு வழங்கிய நியாமத்துகளை நீங்கள் ஞாபகம் ஊட்டி பாருங்கள், மறந்துடாதீங்க, நன்றி கெட்டு போயிடாதீங்க என்று அல்லாஹு தஆலா வரலாறை ஏன் குர்ஆன்ல சொல்றான்? பின்னால் வரக்கூடியவர்கள் நன்றி கெட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான், நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். எதிர்காலத்திலே வரக்கூடிய இளைஞர்கள் புதிதாக இந்த தௌஹீத் கொள்கையோடு இணைந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள், முன்னால சென்ற அறிஞர்கள், முன்னால சென்ற தியாகிகள், முன்னால சென்ற பாடுபட்ட சகோதரர்கள், ஜம்மியாக்கள், ஜமாத்துகள், இவைகளை மறந்துவிடக் கூடாது. அவருடைய பணிகளை மறந்துவிடக் கூடாது. இது இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே இந்த தவா பணியை, இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை இந்த இலங்கை திருநாட்டிலே மேலும் உத்வேகமாக நாம் முன்னெடுத்துச் செல்வதற்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னால் முடிந்த மட்டும் இந்த இடத்திலே இவைகளை தொகுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இதிலே சில நேரம் சில கிராமத்து சகோதரர்கள் விடுபட்டிருக்கலாம், சில மதரசாக்கள் விடுபட்டிருக்கலாம், சில ஜமியாக்கள் விடுபட்டிருக்கலாம், சில அறிஞர்கள் விடப்பட்டிருக்கலாம். அதற்காக என்னைகள் யாரும் குறைபிடிக்க கூடாது. அது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இவைகள் அனைத்தையும் ஒன்று திரட்டுவதாக இருந்தால் ஒரு கஷ்டமான வேலை. இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் எங்களுடைய மாணவர் உண்மையத்தின் ஆசிரியர் இஸ்மாயில் செலபி அவர்கள் ஒரு அழகான கட்டுரை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்டுரை இன்ஷா அல்லாஹ் உண்மையத்திலே வெளியாகும். அதிலே இதைவிட கூடுதலான விளக்கம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறு சொல்லப்பட்ட ஒரே நோக்கம், இந்த தௌஹீத் பிரச்சாரத்துக்காக முன்னெடுக்கப்பட்ட, அனுபவிக்கப்பட்ட கஷ்ட நஷ்ட துன்பங்களை, செலவினங்களை, இந்த நாட்டிலே எதிர்நோக்கிய சவால்களை, இந்த நாட்டை எதிர்நோக்கிய கொலை அச்சுறுத்தல்களை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று நேற்று இந்த தௌஹீதிலே இருந்து கொண்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஜம்மியா என்ன செஞ்சிட்டு, அவன் என்ன கிழிச்சிட்டான் என்று பேசக்கூடாது. மாறாக வரலாற்றை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன். இந்த நாட்டிலே எப்படி தௌஹீத் பிரச்சாரம் எழுச்சி பெற்றது, இன்று இலங்கையிலே சரியான ஒரு கணிப்பீடு செய்தால் முஸ்லிம்களில் எல்லா மாவட்டங்களிலும் தௌஹீத்வாதிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷமான செய்தி எங்களுக்கு கிடைக்கும். என்றாலும் கவலைக்குரிய விடயம்,
இவர் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடியவாறு ஒரு அமைப்பு இல்லாமல் போனது. இந்த ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் இவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சக்தியாக இயங்குவார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு பலமான சக்தியாக இருந்து இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை மேலும் உத்வேகமாக எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவான். எனவே என்னுடைய இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு முன்னால் தொகுத்து சொல்லிய இந்த வரலாற்று உண்மைகளிலிருந்து இளைஞர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் படிப்பினை பெற்று தொடர்ந்தும் இந்த தௌஹீத் பிரச்சாரத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருடைய பணிகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. எம் அனைவரையும் இந்த தௌஹீத் பிரச்சாரத்துக்காகவே தியாகம் செய்யக்கூடிய உண்மை தியாகிகளாக ஆக்கருள் புரிவானாக. என்றும் துணிச்சலோடு இருந்து உயிர் நீக்கின்ற வரையிலும் மரணத்தை தழுவுகின்ற வரையிலும் இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய உறுதியான கொள்கை கொண்ட மக்களாக எம் அனைவரையும் ஆக்கருள் புரிவானாக என்று கேட்டு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.